பாலா குவாலிஃபிகேஷன் சினாரியோ. டீம் இந்தியா 2 மேட்சை ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா மீதி இருக்கிற 2 மேட்சை ஜெயிக்கணும். இந்தியாவோட ரன் ரேட் -3.8 மைனஸ், வெஸ்ட் இண்டீஸோட ரன் ரேட்டு +5.3. ஸோ பிரேத்தம் ஒரு கண்ணு நம்ம இந்தியா மேல, இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே சேப்பாக்ல ஈவினிங் மேட்ச். ஆனா பிரேத்தம் மத்தியான மேட்சும் முக்கியம், எல்லாரும் அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. செலக்ஷன்ஸ் வேர் நாட் கிரேட், எஸ்பெஷலி பாலா. ஸ்ட்ரெயிட்டவே நான் உங்ககிட்ட வரேன், நீங்க ஒரு போலர்னால அக்சர் பட்டேல், நீங்க இன்ஜுரினால பிளேயரை ரீப்ளேஸ் பண்றது அது தவிர்க்க முடியாத விஷயம். பட் மேட்ச் அப்ஸ்னால நீங்க வந்து ஒரு பிரைமரி பிளேயர் who was part of a World Cup winning squad played a major role in 2024 அந்த வேர்ல்ட் கப்ல. நம்ம 3 லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெஃப்ட் ஹேண்டர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நம்ம டீம்ல 6 லெஃப்ட் ஹேண்டர், ஆனாலும் அவங்க கேஷவ் மகாராஜ் விளையாடுனாங்க. பேட்டிங் எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு என்னோட ஃபீலிங். அக்சர் பட்டேல் டெஃபினெட்லி கமிங் இன் ஃபார் வாஷி, பட் ஐ டோன்ட் திங்க் சஞ்சு வில் பிளே தான் என்னோட ஃபீலிங். ஒரு ஃபார்ம், ஒரு ஃபிட்னஸ், அதாவது இவன் நல்லா போடுறான், இவன் ஈவன் தோ நம்பர்ஸ் இவன் பக்கம் இல்லைனாலும் இவன் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்கு தானங்க உங்களை கோச்சா வச்சிருக்காங்க. வேற இங்க 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு அனலிஸ்டே நம்பர் எடுத்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 15 வாட்டி அவுட்டா இருக்கான் ஆடவின்னு அனலிஸ்டே கோச்சா வச்சுட்டு போங்களேன். இங்க உங்களை ஒரு ஹையஸ்ட் லெவல் கிரிக்கெட் ஆடுற கோச்சா ஏன் வைக்கிறாங்கன்னா டு see the extra things, right? Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. Hello and welcome and vanakkam to Cricket with Badri மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியோ. அப்கோர்ஸ் நம்ம கூட என்னோட நல்ல நண்பர் மற்றும் ஒரு கோச், ஃபாஸ்ட் பவுலர் பாலா இணைஞ்சிருக்காரு. பாலா, தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. அண்ட் நம்மளோட ஒரு தேங்க்யூ பாலா. அண்ட் அப்கோர்ஸ் the cricket analyst, the best analyst of all time, நம்ம கூட இருக்காரு. அப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் யா தேங்க்யூ பிஆர், நிறைய விஷயங்களை கசக்கி புரிஞ்சு எடுக்க போறோம் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டவே வரேன் ஜென்டில்மேன். ஐம் கோயிங் டு கம் ஸ்டார்ட் ஆஃப் வித் பாலா ஆன் திஸ். பாலா, குவாலிஃபிகேஷன் சினாரியோ டீம் இந்தியாக்கு ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளா நிக்குது இல்லையா இப்போதைக்கு? டீம் இந்தியா 2 மேட்சை ஜெயிக்கணும், சவுத் ஆப்பிரிக்கா மீதி இருக்கிற 2 மேட்சை ஜெயிக்கணும். இது ரெண்டும் நடந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டவே வந்து இந்தியா த்ரூ, இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா த்ரூ. இதுல எது நடந்தாலும் சான்ஸே கிடையாது. அதாவது இந்தியா ஒரு மேட்சை தோத்தாலும் இந்தியாவுக்கு சான்ஸ் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்சை தோத்தாலும் இந்தியாவுக்கு சான்ஸ் கிடையாது. இது ஏன்னா இந்தியாவோட ரன் ரேட் -3.8 மைனஸ், வெஸ்ட் இண்டீஸோட ரன் ரேட்டு +5.3. அதாவது இந்த மைனஸ் இது பண்ணிட்டு அப்புறம் பிளஸ் பிடிக்கிறதுன்றது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் பாலா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஈக்குவேஷனா நிக்குது இப்போதைக்கு டீம் இந்தியாவுக்கு. எஸ் பத்ரி, 2 மேட்ச் மஸ்ட் வின் கேம் ஃபார் இந்தியா. ஸோ அதை பெரிய டிஃபரன்ஸ்ல வின் பண்றது, ஐ மீன் அது தனியான ஒரு கான்செப்ட், இது ஆஸ்பெக்டா இருந்தாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வின் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து மற்ற டீமோட ரிசல்ட்ஸ் எப்படி உங்களுக்கு ஃபேவர் ஆக போகுது அதெல்லாம் பார்க்க முடியும். உங்க கையில என்ன இருக்கு அதை தான் பண்ணணும். ஸோ அதை நல்லா பண்ணா ப்ராபப்லி யூ வில் புட் யுவர் செல்ஃப் இன் அ பெட்டர் சான்ஸ் டு குவாலிஃபை. பட் எஸ், கொஞ்சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன் டு பிளே. 2 டீம் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை பீட் பண்ணி ஹை இன் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் சம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்க. ஸோ இதுதான் நிலைமை. ஸோ தெர் இஸ் நத்திங் மச் டு சே பிகாஸ் I mean the options are very simple. You have to win both the games with a convincing kind of victory எடுக்கணும். ஸோ டெஃபினெட்லி அங்க இருந்து மற்றவங்க எப்படி ஆடுறாங்கன்னு லேட்டரா தான் பார்க்கணும். கம் வியாழக்கிழமை ஆக்சுவலி ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பக்கம் +5.3 ரன் ரேட்னா சவுத் ஆப்பிரிக்கா +3.8. ஸோ பிரேத்தம் ஒரு கண்ணு நம்ம இந்தியா மேல, இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே சேப்பாக்ல ஈவினிங் மேட்ச். ஆனா பிரேத்தம் மத்தியான மேட்சும் முக்கியம், எல்லாரும் அதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காக்கு சேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், தட் இஸ் ஆல்சோ பிக் கேம் பிஆர். பத்ரி, இன்ஃபேக்ட் அது ஐ ஹேட் டு சே திஸ், பட் Thursday நம்ம 7 மணிக்கு இந்தியா மேட்ச் போகும்போது சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்கன்னா டோர்னமெண்ட் இஸ் ஓவர் ஃபார் இந்தியா. இட்ஸ் as simple as that. இட் இஸ் ஒரு பலூன்ல இருந்து அப்படியே ஏர் டிஃப்ளேட் ஆகிற மாதிரி சேப்பாக்ல ஏர் டிஃப்ளேட் ஆகிடும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா Thursday மத்தியானம் ஜெயிக்கலைன்னா it is virtually impossible for India to go through. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் பாலா சொன்ன மாதிரி நம்ம
இந்தியா கேன் ஒன்லி டூ வாட் தே கேன். ஏன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டாங்க, வேற தே கண்ட்ரோல் த நரேட்டிவ். இப்போ மத்தவங்க மேல டிபெண்ட் பண்ணும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா வின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் தாண்டி தென் அஃப்கோர்ஸ் ஜிம்பாப்வேயோட இந்தியா ஹேஸ் டு பிளே த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். இது இந்த வேர்ல்ட் கப்ல இது வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ நமக்கு சந்தர்ப்பம் என்னன்னா மத்த டீம் மேல டிபெண்ட் ஆன ஒரு சூழ்நிலை வந்தாச்சு, வேற ஒன்றும் செய்ய முடியல. பட் ஹேவிங் செட் தட், நீங்க ஜிம்பாப்வே ஜெயிச்சு தான் ஆகணும் அண்ட் வெஸ்ட் இண்டீஸையும் ஜெயிச்சு தான் ஆகணும். அண்ட் இப்போ நம்ம எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டர்ஸ் ஆன் Thursday. இதுல என்னன்னா ஃபைனல்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவை இந்த மாதிரி அடிச்சோம், இப்போ வேற வழி இல்லாம பாருங்க, வாழ்க்கை வட்டமா வந்து இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்காக்கு என்கரேஜ் பண்ற ஒரு நிலைமையில வந்து நிக்கிறாங்க. பட் ஆணை தன் தலையில் மண்ணை வாரி கொட்டி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தாங்க இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம் இல்லையா. லாஸ் ஆகுது பரவாயில்ல, அபார லாஸ், 76 ரன் லாஸ். பட் அங்கதான் அந்த ஒரு மேட்ச்ல வரும்போது ஸ்ட்ரெயிட்டாவே இந்த ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே செலக்ஷன்ஸ் இத பத்தி பேசியே ஆனுங்க. ஐ ஃபீல் தட் செலக்ஷன்ஸ் வேர் நாட் கிரேட். எஸ்பெஷலி பாலா, ஸ்ட்ரெயிட்டாவே நான் உங்ககிட்ட வரேன், நீங்க ஒரு போலர்னால அக்சர் பட்டேல். என்னோட ஒரு கருத்து என்னன்னா, அக்சர் பட்டேல் விளையாடிட்டாருன்னா நிச்சயமா இந்தியா ஜெயிச்சிருப்பீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தெரியலங்க, அது ஷோரா தெரியல. ஆனா அந்த மேட்ச்ல அக்சர் பட்டேல இந்தியா மிஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆமான்னு சொல்லுவேன். 100% அக்சர் பட்டேல் வாஸ் மிஸ்ட். த போலர் அக்சர் பட்டேல் வாஸ் மிஸ்ட். டவுன் தி ஆர்டர் அவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா பாலா? அக்சர் பட்டேல் ஷுட் பி பேக் இன் த 11 இன் பிளேஸ் ஆஃப் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது கருத்து இருக்கா உங்களுக்கு? பட் நீங்க பாக்குறீங்க பத்ரி, ஸ்டார்டிங்ல இருந்து ஐ மீன் யுவர் கோர் நீட்ஸ் டு பி லைக் செட்டில்டு. நீங்க இன்ஜுரினால பிளேயரை ரீப்ளேஸ் பண்றது அது தவிர்க்க முடியாத விஷயம். பட் மேட்ச் அப்ஸ்னால நீங்க வந்து ஒரு பிரைமரி பிளேயர் ஹூ வாஸ் பார்ட் ஆஃப் அ வேர்ல்ட் கப் வின்னிங் ஸ்குவாட், played a major role in 2024 and the World Cupல, and experienced over the period of time to know exactly what to do at different junctures of the game, different situations of the game. Akshar Patel is a huge player. How can you use a matchups against Akshar Patel? எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மேஜர் செலெக்ஷன்ல வந்து நிறைய இவங்க கடன் ஷாப் பண்றது வந்து அந்த அளவுக்கு டீம் காம்பினேஷனும் இன்னும் செட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் டாப் ஆர்டரு. அது இல்லாம நீங்க வந்து ஒரு மேட்சும் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தான் பெயில் அவுட் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் லைக் குவைட் சவுத் ஆப்பிரிக்காக்கு நீங்க கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களோட ஈவன் தோ ரபாடா சரியா போடலனாலும் தே ஹவ் நாட் சேஞ்ச் த 11. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோரை தான் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஹியர் அண்ட் தேர் 1 or 2 சேஞ்சஸ் ஃபார் த ஆப்ஷன் ஃபார் த விக்கெட்டுக்கு சேஞ்ச் பண்றாங்க, கண்டிஷனுக்கு சேஞ்ச் பண்றாங்களே தவிர ஆப்போசிஷன் மேட்ச் அப்ஸ்க்கு சேஞ்சே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் த குவாலிட்டி bowler will end up being a quality bowler irrespective of left hander or right hander. So இங்கதான் என்னோட விஷயம் வந்து லைக் என்னோட ஐ மீன் மை பெர்ஸ்பெக்டிவ் இஸ் it is simple. Your primary players should get maximum number of overs. Either it is a bowling, either it is a batting. What happens is matchups la poningna avungalukku and game time kedaikadu. Avanga insecure ponangana it passed on to the other members, other team idu. So obviously a lot of hiccups here and there. So I'm sure like they will at least settle for the rest of the games. Yes, it is hanging in balance like namba I mean இன்னொரு டீமோட ரிசல்ட்ல வந்து நிக்கிற நிலைமையில இருக்கும் இப்போதைக்கு. Yes, of course, I mean, selection is a huge, I mean, aspect so far in the World Cup. Yeah, so Bala basically Akshar Patel different-ஆ திரும்பி வரணும் அப்படின்னு தான் சொல்றாரு. பிரேதம் நீங்களும் அதை டெஃபினட்டா ஆக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைட் நான் த்ரோ பண்ண விரும்புறேன் பிரேதம். நம்ம 3 லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெஃப்ட் ஹேண்டர் சவுத் ஆப்பிரிக்கால இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நம்ம டீம்ல 6 லெஃப்ட் ஹேண்டர், ஆனாலும் அவங்க கேஷவ் மகாராஜ் விளையாடினாங்க. அவர் நல்லா பண்ணாரு கடைசியில. இதுதாங்க டிஃபரன்ஸ் இன் மைண்ட் செட் இல்லையா? த பெஸ்ட் பிளேயர் ஷுட் பி அவுட் தேர். So Pratham, you maintain that Akshar Patel should be back. அது எனக்கு ஷூரா தெரியும். நான் இன்னொரு ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கிறேன். சென்னை அப்படின்னு விளையாடும் போது திலக் வர்மா பத்தி நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பிரேத்தம். Do you see the change there as well? Should Sanju Samson also come in place of Tilak Verma? ஏன்னா நான் பர்சனலி அபிஷேக் சர்மாவை தொட விரும்பல. He's still an X-factor player. He might play one big innings. அந்த ஹோப்ல நான் இருக்கேன். But do you see that change also happening here? அக்சர் பட்டேல் டெஃபினட்டா உள்ள வந்தாங்களும் பத்ரி. உங்க ஸ்ட்ரென்த்ஸ் காடுங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்ப அக்சர் பட்டேல் அன்னைக்கு 11ல இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போமான்னு தெரியல. பட் அட்லீஸ்ட் உங்க பெஸ்ட் 11 நீங்க பார்க்ல இறக்கிருப்பீங்க. அன்னைக்கு நீங்க இறக்கல அது. அண்ட் நம்ம இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சு அவங்க கேஷவ் மகாராஜ் எல்லாம் உட்காத்தி வைக்கலையே. அவங்க ஸ்ட்ரென்த்ஸ் காட்டினாங்க. அக்சர் பட்டேல் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த். சாம்பியன்ஸ் டிராஃபி ஆகட்டும், அந்த வேர்ல்ட் T20 ஆகட்டும் பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எனக்கு ஒண்ணு புரியல பல, ஏதாவது ஒரு இதுனா போலர்ஸ் ஃபர்ஸ்ட் உட்காத்தி வச்சிடுறீங்க. அக்சர் பட்டேல் ஆகட்டும், ஒரு குல்தீப் யாதவ் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு ஆஃப் ஸ்பின் ஆட தெரியல, அதுக்குன்னு திலக் வர்மா உட்காத்தி வச்சிங்களாங்க.
இல்ல சூர்யா வந்து ரொட்டேட்டே பண்ணல, அவரை உட்காந்து வைக்கிறீங்க. இல்ல போலர்ஸ் ரொம்ப எக்ஸ்பெண்டபிள்ங்க, அது ரொம்ப ஒரு சேடான இது. உங்க கேள்விக்கு வரேன் பத்ரி, சஞ்சு சாம்சன் for திலக் வர்மா ரொம்ப ரொம்ப ஒரு அப்பீலிங் சாய்ஸ் தான் அது. ஏன்னா அந்த ஆஃப் ஸ்பின்னை டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் ரொம்ப சேஞ்சஸ் பண்ணா நாங்க பேனிக் ஆயிட்டோம் காமிச்சுக்க இவங்க விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பேட்டிங் எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு என்னோட ஃபீலிங். அக்சர் பட்டேல் டெஃபினெட்லி கமிங் இன் ஃபார் வாஷி, பட் ஐ டோன்ட் திங்க் சஞ்சு வில் பிளே தான் என்னோட ஃபீலிங். ஆடணும், ஏன்னா திலக் வர்மா பத்ரி 97 பால்ஸ் ஆடிருக்காரு பத்ரி அவர் இந்த டோர்னமெண்ட்ல. அதுல 31 டாட் பால், அப்படின்னா 1 in 3 balls அவர் டாட் ஆடிருக்காரு. அண்ட் அது நாட் அக்செப்டபிள் as a டாப் ஆர்டர் பிளேயர். பட் மாத்துவாங்களா தெரியாது. இன்னொன்னு ஸ்கை வந்து நிறைய திலக் வர்மா பாத்துருக்காரு. போத் ஆஃப் தெம் ஆர் மும்பை இந்தியன்ஸ். நிறைய கான்பிடன்ஸ், அதாவது ஒரு பிளேயர் நீங்க நிறைய ஆப்வியஸ்லி கூட விளையாட்டுருக்கீங்க, அவர் லீடும் பண்ணிருக்கீங்க, அவரும் உங்க கண்ணு முன்னாடி நல்லா பண்ணிருக்காரு. அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா நம்பிக்கை டெஃபினட்டா அந்த ஒரு கேப்டனுக்கு மேல இருக்கும். அண்ட் பாலா நீங்க லைட்டா அது மேல டச் அப் ஆன் பண்ணீங்க. ஓகே 10 மேட்ச்ல 7 வாட்டி அவுட் ஆயிருக்கான், 20 மேட்ச்ல 15 வாட்டி அவுட் ஆயிருக்கான். ஓகே போடு இவனை போடு அப்படின்னு. பட் அதுக்கும் மேல பாக்குறது தானே பாலா கோச். நீங்க ஹையஸ்ட் லெவல்ல கோச் பண்ணிருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஃபார்ம், ஒரு ஃபிட்னஸ், அதாவது இவன் நல்லா போடுறான், இவன் ஈவன் தோ நம்பர்ஸ் இவன் பக்கம் இல்லைனாலும் இவன் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்கு தானங்க உங்களை கோச்சா வச்சிருக்காங்க. வேற இங்க 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு அனலிஸ்டே நம்பர் எடுத்து கொடுத்துருவானே உங்களுக்கு. 15 வாட்டி அவுட் ஆயிருக்கான் இவன் ஆடவின்னு. அனலிஸ்டே கோச்சா வச்சுட்டு போங்களேன். இங்க உங்களை ஒரு ஹையஸ்ட் லெவல் கிரிக்கெட் ஆடின கோச்சா ஏன் வைக்கிறாங்கன்னா டு see the extra things, right? அங்க எனக்கு ஒரு பெரிய இது இருக்கு பாலா. this matchups being given too much importance. See, and I'm not a great believer in matchups, Badri. நம்ம எவ்வளவோ T20 games ஆடி இருக்கோம். It is not about matchups. It is about personality, character. It is about உன்னோட எப்படி கேரக்டர் ரிஃப்ளெக்ட் ஆகுது each and every situation. It is not, doesn't matter. கிரிக்கெட்ல இவ்வளவுதான் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு ஆடினா என்ன, லைக் நோ as if he has not played any left handers against in his entire career. So everybody has to match up. அப்பனா நீங்க வந்து என்ன, நீங்க முக்காவாசி டாப் ஆர்டர்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டா ரன் அடிக்கல. சோ ஆப்வியஸ்லி டாப் ஆர்டர்ல ரன் அடிக்கலன்னா மிடில் ஆர்டர் வந்து சஃபர் பண்ணுவாங்கன்னு ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? இல்ல டாப் ஆர்டர்ல யூ ஆர் ஷோயிங் இனஃப் கான்ஃபிடன்ஸ். சோ அதேதான் ஒரு bowler ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து எஸ் அப்கோர்ஸ் மோஸ்ட் லைக்லி லைக் bowlers வந்து இந்த மேட்ச்அப்ஸ்ல bowlers தான் மாட்டுறாங்க. மேட்ச்அப்ஸ் அகைன்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்ததே கிடையாது. மேட்ச்அப்ஸ் அகைன்ஸ்ட் somebody's strike rate, somebody's like ability to withstand that strike rate or not. It is about strike rate தான், especially like in T20 formatல. So என்ன பொறுத்த வரைக்கும் yes, it is overrated. I believe Akshar Patel has all the resources covered. உங்களுக்கு பேட்டிங் மல்டிபிள் நம்பர்ஸ்ல ஆட முடியும். Exceptional fielder. We remember the catches which he took against Australia in 2024 World Cup. So exceptional fielder and a great thinker of a game, experienced player who can bowl at any situation, any stages of the game. Power play la போட முடியும், டெத் ல போட முடியும், உங்களால மிடில் ஓவர்ஸ் போட முடியும். சோ இது மாதிரியான வேல்யூ ஆடடுக்கு மேட்ச்அப்ஸே பண்ணக்கூடாது. There is no such things called matchups எனக்கு தெரிஞ்சு. It is about character, and character reflects on like உங்களுக்கு நல்ல பிளேயர் லெஃப்ட் ஹேண்டரா இருந்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் ஆட்டு போங்க, நல்ல பிளேயர் ரைட் ஹேண்டரா இருந்தாங்கன்னா ரைட் ஹேண்டர் ஆட்டு போங்க. வாட் இஸ் அவைலபிள்ன்றது தான் போகணும். எஸ், condition if determines for spinners, added one extra spinner add பண்ணலாம். அது லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் அவைலபிலிட்டி இருந்தது. 3 ஸ்பின்னர் அவைலபிலிட்டி இருந்தது பிளேயிங் 11ல. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அது நீங்க ஆட் ஆன் பண்ணனும்னா ஆட் ஆன் பண்ணலாம். ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் அந்த இடத்துல போடுறது பண்ணவே கூடாது. யூ ஆட் த ரிசோர்சஸ் வித் எக்ஸ்ட்ரா ஐ மீன் ஆல் ரவுண்டர், எக்ஸ்ட்ரா நோ கைண்ட் ஆஃப் நோ ஸ்ட்ரெngthening your bowling order. Yeah, correct. Instead of like expecting actually, something, I totally unagree with that. It's அது ஒரு இன்ஃபர்மேஷன் பாலா. மேட்ச்அப்ஸ்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் should add to your strategy. தவிர அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போறது ஸ்போர்ட்ல ஒர்க்கே ஆவாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் ஒரு பெரிய டாக்டிக்கல் தவறு பண்ணாங்க. ப்ராப்ளி கோயிங் ஃபார்வர்ட் இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்ட் அன்பார்ச்சுனேட் பத்ரி, நீங்க பாத்தீங்கன்னா இது வாஷிங் நீங்க எடுத்துன்னு வந்தீங்க, கடைசியில வாஷிங் போல்ட் only 2 overs. It is not like he bowled his sport also. ஏன்னா அந்த 2 ரிக்கில்டனும் குவிண்டன் டிகாக்கும் அவுட் ஆன உடனே வாஷியை போடக்கூடாதுன்னு வாஷியை நீங்க எக்ஸ்போஸும் பண்ணல. சோ வாஷியோட ரோல் என்ன? திடீர்னு நீங்க அவரை நம்பர் 5 எடுக்குனீங்க. அவருக்கு அந்த பவர் கேம் கிடையாது and he is rusty. So I think that selection was a major mistake. Again நீங்க சொல்ற மாதிரி அவர் ஆடி இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க நான் சொல்லல. பட் உங்க பெஸ்ட் 11 நீங்க பார்க்ல இறக்கலங்க, அப்புறம் நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன சொல்றது சொல்லுங்க. இந்த sometimes matchups are overrated. இப்போ கேஷவ் மகாராஜ் bowling to 7 Indian left-handers is the perfect example. லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. பட் கேஷவ் மகாராஜ் அதை போட்டு பியூட்டிஃபுல்லா ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து முடிச்சிட்டாரு மேட்ச். இன்ஃபேக்ட் யுஸ்வேந்திர சஹல் போன வேர்ல்ட் கப்ல
ஃபுல் டீம்ல ஸ்குவாட்ல இருந்தாரு. ஒரு மேட்ச் கூட விளையாட வைக்கல. அது ஏன்னா பிகாஸ் த கண்டிஷன்ஸ் வாஸ் ப்ராப்ளி அந்த இதுல வந்து ஃபேவரபிளா இல்ல. அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரோஹித் வந்து டெஃபினட்டா வேற லெவல் கேப்டனுங்க. அந்த டைத்துல நல்ல ஒரு இதுல இருந்தாங்க. எஸ் பாலா. Badri, I wanted to ask you one question. Why the batters are struggling against variation in speed? Change of pace நம்ம பார்த்தோம். USA ஓட against சேஞ்ச் ஆஃப் பேஸ் அந்த ஷால்விக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட் எடுத்துட்டு போனாரு. இங்கிடி ஸ்ட்ரைட் அவே பவர் பிளேல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு 4 பால் ஃபர்ஸ்ட் ஓவர்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீமும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லைக் முக்காவாசி bowlers இந்த வேர்ல்ட் கப்ல எஸ்பெஷலி bowlers are succeeding because lot of variation comes into play. So lot of variation, they're mixing and matching with the top order batsman, top batsman. So அது என்ன டெக்னிக்கலி என்ன பயங்கர டிஃபரன்ஸ் இன் தேர் அப்ரோச் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல கொஸ்டின் பாலா. ஆக்சுவலி எஸ் நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு எதிராக பேஸ் ஆக்சுவலி இதுவா இல்ல, சேஞ்ச் ஆஃப் பேஸ் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. இதுல நான் 3 பேட்ஸ்மேன் நான் எடுக்க விரும்புறேன் பாலா. இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் இஸ் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் அகைன்ஸ்ட் தீஸ் பிளேயர்ஸ். அபிஷேக் சர்மா டெரிபிள் வேர்ல்ட் கப் இது மட்டும். இன்னொன்னு இஷான் கிஷன் ஏதோ ஒரு நாக் நல்லா அடிச்சிருக்காரே தவிர அதுக்கப்புறம் அவருக்கு ஃபெயிலியர்ஸ் தான். இன்னொன்னு சிவம் டூபே ஈவன் தோ இஸ் காட் ரன்ஸ், சேஞ்ச் ஆஃப் பேஸ் அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த 3 பேட்ஸ்மேனுமே பாத்தீங்கன்னா பாலா டெக்னிக்கலி எக்ஸ்ட்ரீம்லி ஹை பேக்லிஃப்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஹை பேக்லிஃப்ட். அதாவது அவங்களோட வைண்ட் அப் பாத்தீங்கன்னா நல்லா தூக்குறாங்க பேட்டை. ஆனா என்னன்னா அப்படி தூக்குனாதான் அவங்களால பிக் ஹிட்டர்ஸ் அடிக்க முடியும். தீஸ் ஆர் த 3 பிக்கஸ்ட் ஹிட்டர்ஸ் நம்ம இந்தியன் டீம்ல இருக்கிற ஹிட்டர்ஸ். சோ அது என்ன நடக்குது, பேட் அப்படி நீங்க தூக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது கீழே வர ஆரம்பிச்சுதான், ஒன்ஸ் த டவுன் ஸ்விங் ஸ்டார்ட்ஸ் தட்ஸ் இட், யூ கேனாட் ஸ்லோ டவுன். டவுன் ஸ்விங்ல ஸ்லோ டவுன் பண்ணவே முடியாது. ஏன்னா கிராவிட்டி இஸ் ஆல்சோ வித் யூ. அந்த ஸ்பீட்ல நிறுத்தவே முடியாது உங்களால. சோ இவங்க இவ்வளவு தூரம் தூக்கும் போது அவங்க ஏர்லியா டவுன் ஸ்விங் ஸ்டார்ட் பண்ணாதான் அவங்களால அடிக்க முடியும். சோ பால லேட்டா விளையாடணும். பாலா நமக்கு நீங்க பிரியத்தம் கூட ஏதாவது கோச்சிங் போயிருந்தாங்கன்னா நம்ம கோச்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போதுமே சொல்லி கொடுப்போம். என்ன சொல்லிருப்பாங்க, லேட்டா விளையாடு பால, லேட்டா விளையாடு பால. ஏன்? ஏன்னா கடைசி நிமிஷம் மட்டும் பால நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விளையாட முடியும். பட் இவ்வளவு ஹை பேக் லிஃப்ட் இருக்கும்போது அவங்களால அந்த லேட்டா விளையாடுறதுன்றதே கிடையாது. தே ஆர் ஜஸ்ட் கமிட்டிங் டூ மச் டு தட். இது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் பிராக்டிஸ் ஆல்சோ பாலா. நீங்க வந்து வெறும் இப்ப என்ன இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் என்ன பிராக்டிஸ் பண்றாங்கன்னா த்ரோ டவுன் போட்டு டமால் 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 6. எஸ் நான் ஒத்துக்கிறேன், அந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. பட் யூ ஷுட் லேர்ன் டு ரொட்டேட் த ஸ்ட்ரைக் ஆல்சோ. எல்லா பாலா ஸ்போர்ட்ன்றது எந்த ஸ்போர்ட் வேணா எடுங்க, நீங்க ஒரு ரக்பி எடுங்க, ஃபுட்பால் எடுங்க, பாக்ஸிங் கூட எடுங்க. தேர் இஸ் அன் அட்டாக், தேர் இஸ் அ டிஃபென்ஸ். ஸ்போர்ட்லயே அட்டாக் டிஃபென்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஸ்போர்ட். அட்டாக் ஒண்டி தான் பண்ணுவேன் அப்படின்னா எவனாவது ஒன்னு திருப்பி குத்தானா நீங்க காலி தானே. பாக்ஸிங்லயும் டிஃபென்ஸே இல்ல. The defensive part of the sport is being completely ignored. அதனாலதான் when India are losing, they are losing very badly. But when they are winning, they are winning very heavily. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாலா. ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் பிராக்டிஸ் ஆல்சோ. எக்ஸாக்ட்லி பத்ரி. ஏன்னா இது ஒரு ப்ளாயாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. opposition are using especially in power play oversல against all the left handers, especially all high back lift batters. So slow one is their go to option. Length ball, seam up ball la போடுறதே இல்ல, ஸ்பீடு காமிக்கிறதே இல்ல. மோஸ்ட் ஆஃப் த கோ டு பால் அதுல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் எடுத்துட்டு வராங்க. சோ அதனாலதான் முக்கால்வாசி நீங்க ஃபீல்ட் செட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல வைக்கிறாங்க, பிஹைண்ட் த விக்கெட்ல ஃபீல்ட் செட்ஸே வைக்கிறது இல்ல. சோ இது ஒரு நல்ல டாக்டிக்கல் சைட்ல இந்தியன் டீம் ஹேஸ் டு லுக் அட் இட். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் பத்ரி, நீங்க சொன்னது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். ஆனா ஸ்கைமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் பத்ரி. இங்கிடியோட ஸ்லோவர் ஒரு ஸ்லோவர் ஒன்ன ஸ்கை பிக் பண்ணல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அந்த ஆடின 18 பால்ல அவருக்கு 12 ஸ்லோவர் ஒன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு ஸ்கை கூட அந்த ஸ்லோவர் ஒன்ன பிக் பண்றதுக்கு. சோ அந்த ஸ்லோவர் ஒன்ஸ் அவங்க வெறும் அந்த ரேஞ்ச் ஹிட்டிங் தான் பிராக்டிஸ் பண்றாங்களா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த வேரியேஷன்ஸுக்கு ஆர் தே ஈவன் ப்ரிப்பேரிங் தெம்செல்ஸ் ஃபார் இட்? பிகாஸ் தி வேர்ட் இஸ் அவுட், ஆஃப் ஸ்பின் போடு, டேக் பேஸ் ஆஃப் த பால் ஃபார் இந்தியன் பேட்ஸ்மேன், ரன் வராதுன்னு. அததான் 230 சவுத் ஆப்பிரிக்கா பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அண்ட் சிக்கந்தர் ராஜா ஓப்பனிங் ஓவர் போடுவாரு சேப்பாக்ல, அதுல டவுட்டே கிடையாது. நான் அதுதான் அடுத்த கேள்வி கேட்க வந்தேன், நீங்களே கரெக்டா லீட் பண்ணிட்டீங்க. சிக்கந்தர் ராஜா ஒருத்தர் இருக்காரு, சும்மாவே அவங்க ஒரு மேட்ச் படுதோல்வி அடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமா இடம் போட முடியாதுங்க. நல்ல ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ராஜா ப்ராபப்ளி ஒரு ஓப்பனிங் ஆப்ஷன். அண்ட் நான் அந்த போன மேட்ச் பார்த்தேன், பிரேதம் அண்ட் பாலா, முசர்பானி அண்ட் நகராவா. ஐம் ரீசனபிளி இம்ப்ரெஸ்டுங்க. முசர்பானி செம்ம ஹைட்டு, டால் ரிலீஸ், லென்த்ல இருந்து இங்க இந்த ஹைட்டுக்கு வருது. And Negarawa very very decent pace, close to 140 போடுறாரு. லெஃப்ட் ஆர்மர், once again two tall hit the deck bowlers. பாலா சென்னை விக்கெட் கொஞ்சம் மாறி இருக்கு, ஓகே. பட் ஸ்டில் early on இந்த ஃபாஸ்ட் bowlersக்கு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கா இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு? சென்னை விக்கெட்ல எப்பயுமே டால் bowlers நம்ம பாத்துருக்கோம் பத்ரி. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கும்,
நல்ல பேக் ஃபுட் ஆடணும். பேக் ஃபுட் பிளே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த பேட்டர்ஸ், எஸ்பெஷலி ஃபேசிங் அகெயின்ஸ்ட் அ டால் bowler. யுவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீட்ஸ் டு பி சாலிட். யுவர் பேக் ஃபுட் பிளே எபிலிட்டி, அதுதான் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் எக்ஸப்ஷனல் சாலிடான பேக் ஃபுட் பிளே. அண்ட் அப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும் இந்தியன் விக்கெட்ஸ்ல ஃப்ரண்ட் ஃபுட்ல நீங்க பால் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ணிடலாம். பட் பேக் ஃபுட் பிளே, த ரைசிங் டெலிவரியை எப்படி அணுக போறாங்க? ஐ மீன் முசர்பானி அவர் செம்ம ஸ்டீப் பவுன்ஸ் வச்சிருக்காரு, சேஞ்ச் ஆஃப் பேஸும் நிறைய யூஸ் பண்றாரு. அது இல்லாம எங்கராவா அவரும் லெஃப்ட் ஆர்ம் சீமர், டிஃப்ரெண்ட் ஆங்கிள். பேக் ஃபுட் பிளே டெஃபினெட்லி வைட்டல். எனக்கு தெரிஞ்சு யார் அந்த பேக் ஃபுட்ல அந்த அளவுக்கு எபிலிட்டி டு நோ கெட் த ரன்ஸ்ன்றது தான் என்னோட கொஸ்டின். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி அந்த இடத்துல லைக் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ஆல் ஆர் ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கிரேட் ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர். இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து திலக் வர்மா ஃப்ரண்ட் ஃபுட் பிளேயர். அஃப்கோர்ஸ் இன்ஃபார்ம் இஷான் கிஷன் த்ரூ த லைன் பிளேயர். ஸோ யாராவது பேக் ஃபுட்ல எபிலிட்டி டு ஆக்சஸ் போத் கட் புல் எவ்ரிதிங் கம்ஸ் இன்டு பிளே. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டாப் ஆர்டர்ல எப்படி ஆட போறாங்கன்னு பாக்கணும். பிரேத்தம், நீங்க மேட்சுக்கு போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா ஜிம்பாப்வே நிச்சயமா போவீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டீங்க எப்படி இருந்தாலும் போகணும் அப்படின்னு. முதல் மேட்ச் பார்த்துட்டு போறீங்களா, சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல எப்படி இருந்தாலும் போறீங்களா? எப்படி இருந்தாலும் போய் தான் ஆகணும் பத்ரி. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பூஜையை போட்டு போக வேண்டியதுதான். பட் ஐ திங்க் கமிங் டு த டாஸ், ஐ திங்க் பேட்டிங் இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் பேட்டிங் இஸ் அண்டர் ப்ரெஷர், போலர்ஸ் தான் பேல் அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் ஃப்ரீயா ஆடுறதுக்கு மேபி தே வில் பேட் ஃபர்ஸ்ட் இஸ் மை தாட் ப்ராசஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்ரி பாலா? இந்த டீம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா, அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால், அவ்வளவுதான். நீங்க வந்து இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அவங்க யோசிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க they will prefer to chase only. நாங்க சேஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுதான் பண்ண போறாங்க. பட் டு யூ ஜென்டில்மென், ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் 2 games. ஐ திங்க் நம்ம ஒரு கண்ணு இந்தியா மேட்ச் மேல வச்சாலும் 2 கேம் வச்சிருக்கோம், சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இந்தியா ஜிம்பாப்வே. ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் ஃப்ரம் யூ கைஸ்? I think 2 match win பண்றாங்க பத்ரி. Like against see one odd match you can leave that out, like completely outplayed by South Africa. Most importantly அவங்களோட tactical ability to withstand from the ball one ல இருந்து அவங்களோட ability, அவங்களோட நல்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா உட்காந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்க இந்தியன் பவுலர்ஸ் எப்படி ஆடணும்னு. So obviously one odd game wake up for Indian team. So obviously against Zimbabwe there is an opportunity. So again there will be 100% there will be changes in the kind of first 11. Like this 11 is not going to win you a World Cup. The 11 which we played in against South Africa, the 11 like with Axar, and probably you should add a right-hander at the top, because the three left-hander combination is not giving anything. All the matches we have seen, like it is not giving anything. We are just hoping one I mean இஷான் கிஷன் 2 மேட்ச் அந்த ஃபயர் ஆனது லைக் அப்சல்யூட்லி அந்த டாப் ஆர்டர் வந்து ஈஸ் அவுட் பண்ணிச்சு. பட் இஷான் கிஷன் ஆடலனா நம்ம பாருங்க 20 for 3 25 for 3ன்ற ரேஞ்சில வந்துட்டோம். ஸோ அகெயின்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ ஆப்வியஸ்லி யூ நீட் டு பிரிங் இன் அ ரைட் ஹேண்டர் ஸோ தட் little bit balances the things out against opposition. Off spinner countering off spinner, probably like that strategically you're winning. At the same time your only option is to have that. Yeah, right-hander at the top. Sanju தான் நல்ல ஆப்ஷன். பிரேத்தம், உங்களோட predictions? Zimbabwe, I think they'll definitely beat Zimbabwe, Badri. I think India, end of the day, India are a good side. They had a horrible day. So I'm definitely expecting a rebound. West Indies, South Africa is a very crucial match. West Indies, எந்த West Indies வர போறாங்கன்னு தெரியல. That is the biggest problem with West Indies. ஏன்னா 254 அடிச்ச West Indies 154 பண்டல் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. But that is a crucial game. And for India, Thursday is very, very important. South Africa has to win. And I think India will take care of business against Zimbabwe. And South Africa match, அவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. வியாழக்கிழமை இந்தியா இந்த வேர்ல்ட் கப்ல வாழ போறாங்களா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஒரு போட்டி இல்ல, 2 போட்டி. பட் பொறுத்து பார்ப்போம். பட் தேங்க்யூ ஜென்டில்மேன், தேங்க்யூ பாலா ஃபார் யுவர் இன்சைட்ஸ். அண்ட் தேங்க்யூ பிரேத்தம், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ, see you soon. Bye.